போ. நீ செய்யற காட்டவா? எதையா காட்ட சொல்ற? பலத்தாமா நான் காட்ட மாட்டேன் போ. நீ ஒரு திட்டத்தோட திரிகிற. சொல்லாத. பழத்து மேலேயே குறிக்கா இருக்க. பழத்தை மூடி மூடி வச்சா அணுகி போயிடும். அதுக்காண்டி நீ காட்டமா நான் செய்யறேங்கிறியா நீ? அதனால நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமா. நான் தெரியுமா? நீங்க என்ன வர? புளியம்பழம். புளியம்பழம். என்ன வர? புளியம்பழம். புளியம்பழம். ஆமா. எங்க பழத்தை எடுத்துலவா? சொல்லிருங்க. புளியம்பழம். புளியம்பழம் புளியம்பழம். புளியம்பழம் புளியம்பழம். கொட்டை எடுத்தவளம். இது கொட்டை எடுத்தவளம். எங்க மரம் கோணலாக இருக்கும் பழம். கொஞ்சம் கோணலாக இருக்கும் பழம். கையில் பிடித்தால் வளவலண்டு இருக்கும் பழம். அவட புளிய கையில் பிடித்தால் வளவலண்டு இருக்கும் பழம். முந்தை கண்டால் விழுக்கென்று போகும் பழம். அதாவதுமா கொட்டை எடுத்த பழம், கோணலாய் இருக்கும் பழம், கையில் பிடித்தால் வளவலண்டு இருக்கும் பழம், பொந்தை கண்டால் விழுக்கென்று போகும். அதெல்லாம் பொந்தை கண்டா விழுக்குன்னு ஓடும். நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் பிடிச்சது இல்ல. அநியாயமா போய் சொல்லக்கூடாது. இல்லங்க, உங்க மேல சத்தியம் வேணாம் பண்ணவா? என் மேல சத்தியம் பண்ணாது, நான் செத்து போயிருக்கேன். எங்க ஆத்தா பிறகு ஒரே ஒரு பிள்ளைமா. அப்ப பக்க நிலத்துக்காரங்க மேல சத்தியம் பண்ணவா? அவங்க வச்சுட்டா நாடாமே ஓடிக்கிட்டு குட்டியா ஆக்கி போறாங்க. சரி, நம்ம ஏஜென்ட் மேல சத்தியம் பண்ணவா? ஆமா, ஒரு அப்புறாணி. சரி, யாருக்கு வேணாம். நம்ம ஊருக்கார பங்காளிய மேல சத்தியம் கேட்டுக்கிறோம். இதுதான் பழம் வச்சுக்கிறேன். குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிக்க கத்துக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? தெரியல, நம்ம மாதிரி ஆளுகிட்ட கேட்டுக்க. நான் ஃபேமஸான ஆளுமா இதுல. எதுல? 3 வருஷம் ட்ரைனிங் இளமனதான் சொல்லி கொடுத்தாப்புல. குருநாதர் அவர் தான். இதுதான் பழம் வச்சுக்க. நல்லா கவனிக்கணும். இத பார்த்தா பழம் மாதிரியே தெரியல. அட, இருட்டுல கடப்பா தான் இருக்கேன். சிரிச்சாமா. சரியா சொல்லியா? பழம் தானே இது? இது பழம் தான். எங்க தொடு பாப்பா. ஐயா, நான் பழத்தை தானே தொட்டேன். இல்லம்மா, அங்கிட்ட யாரும் மாடு காலை போட்டுருக்காங்க. சரி, பழத்தை பிடிக்கிறேன். இந்த நைவ தொடணும். எனக்கு அப்பெல்லாம் தொட தெரியாதுங்க. சரி, தொடுவோம் சௌரியத்துக்கு. பழத்தை கொண்டு வரணுமா? அப்பதான் வேற பழம் தயார் பண்ணலாம். அப்படி அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நெருப்ப கொளுத்திடுறேன். நீங்க வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா, நானும் வியாபாரம் பாக்குறேன். இதே பெட்டிக்கார வச்சிருக்க பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? அதுதான் இருதல முனி. அதுல இருதல முனி. ஒரு பக்கம் படம் எடுத்துட்டு உனக்குன்னு படுத்துக்கிறேன். அடுத்த பக்கம் படம் எடுத்துச்சுன்னு வச்சுக்க, ஊரே பாக்குற மாதிரி ஓடும். இதே மிருதங்கார வச்சுக்கிறது தெரியுமா? என்ன? அதுதான் கண்டங்கருவை. போட்டுச்சுன்னு வச்சுக்க, கண்டமா வீங்கிறேன். வீங்கிருமா? ஆமாமா. அதனால நீங்க பழம் வைக்கிறீங்க, நானும் பழம் வைக்கிறேன். ஆடுனா ஆடுவிய, பாடுனா பாடுவிய. என்ன காலி பூஜை வாங்கி பூஜை வாங்கியா? தாவணி போட்ட புள்ள, தாவணி போட்ட புள்ள, அடி தங்கர கொண்ட புள்ள, அடி தங்கர கொண்ட புள்ள, அடி தைமாத பொருளுடனே, தைமாத பொருளுடனே உனக்கு தாய் ஒண்ணு செஞ்சு எக்கொரம்ப கூட இருக்குனே. என்னங்க? உனக்கு தாய் ஒண்ணு செஞ்சிடுவோம். சரி விடுங்க, அப்படி ஆளுதான் நமக்கு தேவைப்படுது.
சரிம்மா கருமையில கூந்தலுக்குன்னு சொல்லல இந்த குண்டி அப்படி கிப்பு கிப்புன்னு ஆட்டணும். இப்ப ஆட்டணும் அவ்வளவுதானே. ஆட்டுட்டேன் படிப்பா நீங்க ஆட்டணும். கல்மேக கூந்தலுக்கும் என்னமா ஆட்டுற? ஏங்க பின்னால கராட்டம் பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. கராட்டத்துல திருச்சி நித்தியான ஒரு கும்பலையா இருக்கு. 15,000 ரூபாய் சம்பளம்டா. நம்ம பங்காளிக்கெல்லாம் தெரியும். செல்லுல பாத்துட்டீங்களா? 15,000 என்னைய அப்படி சம்பளம் கொடுக்குறாரு. போன மாசம் நாடா 2 வருஷம் கராட்டத்துக்கு போனேன். தாவணி போட்ட பிள்ளைங்க தான் சொன்னேன். ஆட்டுச்சு வாரு குண்டிய. அந்த குண்டியை பார்த்துட்டு ஒருத்தன் நகை கடையை வித்து விட்டேன் திருச்சியில. அந்த குண்டிக்கு அவ்வளவு மார்க்கெட்டு. இந்த குண்டிக்கு என்ன தேஞ்சா கொட்டது. வாடகை எடுத்துட்டு வர முடியும். கும்பல எல்லாம் அப்படி இருக்கணும்யா. ஆள் செக்கச்சு வேணும். எல்லாமே சாப்பிட்டேன். ஆமாண்ணே ஒருத்தன் சேர்த்து வாங்கினேன். எல்லாம் இதுக்குள்ளதான். இதே பாதையில. சரி அதுதான் போனப்ப நான் போன சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாடகத்தில் நல்லா சம்பாதி போறோம்னா வேணும் வாங்கினேன். வாங்கினது வேன் இருக்கு. வேன் டைவர் பண்ணுவேன். எல்லாம் இதே இதுக்குள்ள போகல. உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? எனக்கு 3000க்கு மேல கொடுக்குறாங்க. ஏஜென்ட் சொல்லி 500 ரூபாய் கூட கொடுக்க சொல்லு. 4000 வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்படித்தான் சொல்லி இந்த பிள்ளை இப்படின்னா நான் சௌரியத்தை பார்த்தேன். கோயிலுக்கு மல்லாக்க மல்லாக்க அடி மல்லாக்க மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லாத்தா. அடிமானே உன்னை வெறி கொண்டு போய் வர்ற ஆடு வெறிக்கத்தான் செய்யும். 3 நாளா நாடாமல வெறியில அடிச்சுக்கிட்டு இருக்க. அது நானே உன்னை ஊருக்கு போறேன்னு சொன்னமா. ஆங்கிற ஊங்கிற போல
சரிங்க. நான் காதல் பண்ணணும்னு இருக்கேன். என்னவா? காதல் பண்ணிருங்க. இதுவரை நான் யாருமே பண்ணதில்ல. நீங்க பண்ணுனதே இல்லையா? ஆமாடா. நான் இன்னவரை ஒரு ஆளும் பண்ணுனதே இல்ல. சரி பாத்துக்கிறோம். ஆமா, யார் மேல வேணா சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். சத்தியம் மட்டும் நீ பண்ணிடாத, சாமி சிலை காணாம போயிடும். சரி விடு, கண்ணகி சிலையை காணாம என்னை பார்த்தது. அதனால உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். சரிங்க. என் காதல் எப்படி காதல் தெரியுமா? உங்க காதல நீங்க நீளமா சொல்லிருங்க. ஹலோ. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா போங்க என் கண்ணம்மா. ஐயோ, நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. என்னைய கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா கடைசியில பாய சொல்றா. பாய் சொல்லிட்டல, பாய் வாங்கிட்டு போ. ஓ அந்த பையன் ஃபோன் பண்ணல, அத கேட்டுப்பாங்க. அதான் இந்த பிள்ளை போனா போகட்டும். வேலை கிடைக்குமா? நமக்கு என்ன பொம்பளை பிள்ளை கிடைக்காது. கிடைக்குமா? என்ன விலை? புரட்டாச்சி வர புரட்டி பட்டி அடிக்கலாம். ஐப்பசியில் வேலிக்கருவு தான் வெட்டணும். இந்த பிள்ளை போனா போகட்டும். இத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் Thank you.
தெய்வீகத்தன்மை, வெற்றி, வைராக்கியம், வீரியம், செல்வம் இவை அனைத்தும் உள்ளது. இதை அனைத்தையும் என் நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கு அளித்து அனைவரும் சுகமாய் வாழ உன்னர்வு தேவை முருகா. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் என்ற ஜோதி விளம்பவோர் வேணியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே உணர்த்தர உலகன உதித்தன உலகமே என்று இந்த உலகமே போற்றக்கூடிய முருகனை வணங்கிய பிறகு ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம்.